வணக்கம். நான் உங்க லவ்லி டெய்லர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 10 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு லாங் டைம் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் ஊரில் இல்லை, அதனால வீடியோ போட முடியல. அதே மாதிரி நிறைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நிறைய டைலர் ஷாப்புங்க. நம்ம கடையை ஏன் கடைன்றதோட நம்ம கடையை பார்த்து நிறைய பேர் காம்படிஷனுக்காக போட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால என்ன தான் போட்டாலும் சரி இந்த 599 டிசைன்ஸுக்கு கொடுக்கவே முடியாது. போயும் என்ன சொல்றது, போய் நம்மளே சொல்லிக்க கூடாது. ஒரு லேடிஸோட போய் ஒரு ஜென்ஸ் மோதுறான், ஜென்ஸோட லேடிஸ் அவங்களுக்குள்ள அவங்கள ஜென்ஸ் மோதிக்கிடலாம். லேடிஸ்க்கு போய் பயந்துக்கிட்டு போய் எங்கே இருக்கிற கடையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. நிஜமா சொல்கிறேன், இந்த இடத்துல கடை நான் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் நான் கூட எடுத்துருவேன். போங்கடா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். 14 வருஷம் கடை ஆயிடுச்சு. அதனால கடைனாலே உயிர். அதனால இருந்து பார்க்குறவங்களும் கடையில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் வலி என்னன்ட்டுன்னு. ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க, ப்ரெஷர் ரொம்ப பண்ணுறாங்க. ஒரு லேடிஸ்ன்னு கூட பார்க்க மாட்டிருக்காங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, தேவையே இல்லாத டென்ஷன்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய வீடியோஸும் போட முடியல என்னால். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இது இருக்கிறதுனால. அதனால இதெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னு நினச்சோன்னா கஸ்டமரான உங்களால் மட்டும்தான் முடியும். அதையும் தாண்டி நீங்கள் வரணும்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நல்லா பாருங்கள். நான் இன்னொரு தடவையும் கடையை காமிச்சிடுறேன். லவ்லி டெய்லர் வேறு எங்கேயும் கிடையாது. எங்கள் கடை மட்டும்தான் இப்படி இருக்கும். வாசல்லேருந்தே இருக்கு பாருங்க. எங்கள் கடை மட்டும்தான் இப்படி இருக்கும். கடைசி கடைங்க பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் யாருன்னா ஒருத்தர் அட்டன் பண்ணுவோங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நாங்கள் 3 பேரில் யார் இருந்தாலுமே சரி, நாங்கள் ஃபோனில் அட்டன் பண்ணுவோம் உங்களுக்கு. அதே மாதிரி நேரில் எங்கள் கஸ்டமர் வந்தாலும் அட்டன் பண்ணுவோம். டைலர்ஸ் யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். அதனால சொல்கிறேன், நம்மளோட கடையோட எப்பவும் போல் ஆஃபர் வந்து 599 டிசைன்ஸ் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. நாங்கள் கொடுக்குறது டிசைன்ஸ் கொடுக்கறது தான். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பாருங்கள், 1000 டிசைனுக்கு மேலே போயிடுச்சு. நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த 600 ரூபாய்க்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. மிஷின் ஒர்க்கு கொடுப்பாங்க, கை ஒர்க்கு கொடுக்க முடியாது. இதெல்லாம் கஸ்டமர் ப்ளவுஸ் தான். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உள்ளேன்னு சொல்லியிருக்கிறீங்க, கடை வந்து கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதே மாதிரி தாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே உள்ள ஆளுங்க இந்த மாதிரி தான் பண்ணுறன்றாங்க. நம்ம கடைக்கு வந்தாலே ஆள் இல்லைன்னு சொல்லி அமுச்சிடுறாங்க, கடையே இல்லைன்னு சொல்லி அமுச்சிடுறாங்க. அதையும் மீறி கஸ்டமர் உள்ளே தாண்டி வராங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம ப்ரைடல் ப்ளவுசஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கடைக்கு வாங்க. இப்போ ப்ரைடல் சீசன்ஸ் தான். ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். டிசைன்ஸ் பார்த்தாலும் தெரியும். நீங்கள் எடுத்துகிட்டு வர டிசைன்ஸும் நம்ம பண்ணுவோம். ஆன்லைனில் காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இப்போ நம்ம கடையில் இருக்கிற டிசைன்ஸும் பண்ணலாம் உங்களுக்கு. இதெல்லாம் நான் காமிச்சதெல்லாம் 599 டிசைன்ஸு. இப்போ காமிக்கிறது 599 டிசைன்ஸ் கிடையாது. ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இந்த கீழே உள்ள பார்டர் வந்து திக்னஸாக வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஹேங்கிங்ஸு, டேப்லெட் வச்சு கேட்டதுனால அவங்களுக்கு டேப்லெட் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் போடுறப்ப ஒரு ஸ்டைலாக இருக்குங்க, அழகாக. நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் தானே, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேருங்க. எத்தனையோ வருஷத்து கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்கள் கடைக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர். கொரியரும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்க, கொடுப்பீங்க. 599 டிசைன்ஸில் கண்டிப்பாக வாங்க. அப்போ தான் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், அடுத்தடுத்து என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோன்னு தெரியும் உங்களுக்கு. 599 டிசைன்ஸுங்க வித் ஸ்டிச்சிங்கோட 1150. அதையும் சொல்லிடுறோம். 600 ஒர்க்கு, 550 ஸ்டிச்சிங் சார்ஜு.
இதுவும் 599 டிசைன்ஸ் தாங்க. சாரியோட கலர் இதில் கொடுத்துருக்கோம் மிக்சிங்கு. இதுவும் 599 டிசைன்ஸ் தாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க பட்டு சாரி ப்ளவுசஸில் போட முடியுமா? நாங்கள் போட்டது எல்லாமே பட்டு சாரி ப்ளவுசஸ் தாங்க. காமிக்கிறது எல்லாமே பட்டு சாரி ப்ளவுசஸ் தான். இதுவும் 599 டிசைன்ஸ் தான். அடுத்தடுத்து நியூ டிசைன்ஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எதுவுமே பழைய டிசைன்ஸ் இருக்காது, எல்லாமே நியூ டிசைன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். காப்பருங்க, ஃபுல் காப்பர் ப்ளவுஸு பாருங்கள், அதுலேயே ஒர்க் போட்டிருக்கோம். இது ஹேண்ட் வந்துடும். இது இந்த கஸ்டமருக்கு ஒரு 4 ப்ளவுஸ் இருக்குங்க. 4 ப்ளவுஸ்லேயும் வேறு வேறு டிசைன்ஸ் தான். இதுவும் அவங்களோட டிசைன்ஸ் தான். சில்வரில் நிறைய பேர் கேட்பீங்க சில்வரில் எப்படி இருக்கும்ன்ட்டு. சில்வர்லேயும் நல்லா அழகாக தாங்க இருக்கும். சில்வர் பீட்ஸ் கொடுக்குறது ரொம்ப அழகாக தான் இருக்கும். இதுவும் 599 தாங்க. சில்வர் ஒர்க்கு. இதுவும் 599 தான். பாருங்க, காப்பரில் க்ரீன் கலர் ப்ளவுஸு, காப்பர் சரியான ஒர்க்கு பாருங்கள். இங்கே என்ன காப்பர் வருதோ அந்த காப்பர் கொடுத்துருவோம். நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க எங்கள் ப்ளவுஸில் காப்பர் இருக்குது, நீங்கள் கோல்டன் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. காப்பர்னா காப்பர். இங்கே பாருங்கள், சில்வர் கோல்டுனா கோல்டு கொடுத்துருக்கோம், சில்வர்னா சில்வர் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். இது பாருங்கள், இது வந்து இந்த காப்பர், இது ப்ளவுஸே காப்பர்ன்றதுனால ஒரு ஒரு காப்பர், ரோஸ் காப்பர் இருக்குது, கோல்டு காப்பர் இருக்குது, எல்லா காப்பர்லேயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பாருங்கள், ஸ்டிச்சிங் எல்லாம் அவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும். இதெல்லாம் ஓவர்லாக் அடிக்கவே தேவையில்லைங்க, உள்ளவே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், ஸ்டிச்சஸும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ பூக்கடையிலேருந்து வரேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா காக்கடா ராம்பிரசாத் ஸ்வீட் கடை இருக்கும். அந்த ஸ்வீட் கடை ஒட்டின மாதிரி ஒரு சந்து வரும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, செகண்ட், தேர்ட் லெஃப்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்பர் 8, கடை நம்பர் 8, கடைசி கடைங்க, லவ்லி டெய்லர் கடைசி கடை. நிறைய பேர் ஃபோன் அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்த்துட்றீங்க. பார்த்து முடிச்சுட்டு
லவ்லி டெய்லர் அட்ரஸ் வந்து நீங்கள் எங்கேன்னு பேரே தெரியாமல் அந்த நம்பரை மட்டும் பார்த்து வீடியோவும் பார்த்துறீங்க. அப்புறம் இங்கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சொல்கிறீங்க கடை பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்பவே நீங்கள் ஃபுல்லாக லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருவோம். ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த அட்ரஸை பார்த்துருவாங்க. அதே மாதிரி கூகுள் மேப்பில் இது பண்ணி பாருங்கள். எங்களோட அட்ரஸே கிளியராக வந்துடும். உங்களுக்கு மேப்போட கிளியராக வந்துடும். இந்த சைடு வந்து ஜெயின் கோயில்கிட்ட இருந்து வரீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அதுக்கு ஜெயின் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அமிர்தா ஹாஸ்பிட்டல்னு ஒரு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ரைட் சைடு செகண்ட் ரைட்குள்ளே வந்தீங்கனாலும் நம்பர் 8 கடைசி லவ்லி டெய்லர் கடை தான். உங்களுக்கு யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் ஒரு லேடிஸ் வந்து மேலே வர்றது ஜென்ஸுக்கே பிடிக்காது. இல்லை மொத்தம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே யாருக்கும் பிடிக்காது. மொத்தத்தில் இப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது மேலே முன்னேறி வர்றதுல. அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல. நம்ம காசு கொடுத்து நம்ம கடையை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டே இருக்கிறதுனால இவங்களோட ப்ரெஷரே நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடையில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால எங்களோட வேலையை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட வேலையை பார்க்கறதே இல்லை. எங்களோட வேலையை பார்க்கறதுனால தான் எனக்கு வேலை திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு எங்கள் வேலையை பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு வேலையே வராமல் இருக்கு வெளியில் ஃபுல்லாகவே. அதனாலே சொல்கிறேன், நிறைய பேர் வந்து நீங்கள் எதுலையுமே செக் பண்ண வேண்டாம். எங்கள் அட்ரஸை பார்த்தீங்கனாலே கிளியராக வந்துடலாம். நீங்கள் உங்களுக்கு ஆஃபர்ஸ்லேருந்து எல்லா ஆஃபரும் கொடுத்துக்கிட்டு ப்ரைடல் ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே ஆஃபர் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். டைமிங் வந்து 10:40லேருந்து 10:11 வரை 10:40 லெவல்லேருந்து நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் நீங்கள் அடிக்கலாம் எடுப்பாங்க. என் நம்பருக்கு வந்து காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் அடிக்காதீங்க. சைலண்டாக தான் போட்டிருப்பேன். நான் ஆன் பண்ணுறதே 12 மணிக்கு மேலே தான் ஆன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்புறப்ப தான் ஆன் பண்ணி பார்ப்பேன். மெசேஜ் போடுறீங்கன்னா மெசேஜ் போடுங்க. நல்ல விஷயம் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க. மெசேஜ் அனுப்புறதோட வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க. ஏன்னா அங்கே கேட்டோம்னாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை சொல்லியிருக்காங்க இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெசேஜ் கூட சில டைமில் பார்ப்போம், உடனே இது பண்ணி விட்ருவோம். வாய்ஸ் ரெக்கார்ட்னா டக்குன்னு கேட்போம். நாங்கள் அதனால் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு.